அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக்ல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா சிலாரிசத் டாபிக்ல இருந்து தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சிலாரிசத்தோட சம், நோ, ஆல், சம் நாட்டோட டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். அடுத்தது ஆல் பேட்ஸ் ஆர் டேபிள்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆல் ரேட்ஸ் ஆர் பேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ரேட்ஸ்மே வந்து பேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லிங்க் பண்ணலாம். ஆல் பேட்ஸ் ஆர் டேபிள்ஸ். எல்லா பேட்ஸ்மே வந்து டேபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டோட டயக்ராம் வந்து இதாக தான் இருக்கும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா சம் கேட்ஸ் ஆர் பேட்ஸ். சம் பார்ட் ஆஃப் கேட்ஸ் வந்து பேட்ஸா இருக்குங்களா? ஏன்னா எல்லா பேட்ஸ்குள்ள தான் ரேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சம் பார்ட்டோட கேட்ஸோட சம் பார்ட் வந்து பேட்ஸ்ன்னு சொல்லலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாலோஸ். அடுத்தது ஆல் பேட்ஸ் ஆர் ரேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பேட்ஸ்மே வந்து ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. ஏன்னா ஆல் ரேட்ஸ் ஆர் பேட்டுங்கிறது தான் கரெக்ட். ஸோ இங்க வந்து ஆல் பேட்ஸ் ஆர் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபாலோ ஆகாது. அடுத்தது ஆல் டேபிள்ஸ் ஆர் கேட்ஸ். எல்லா டேபிள்ஸ்மே வந்து கேட்ஸுங்களா? இல்லை. இன்கேஸ் வந்து ஆல் டேபிள்ஸ் ஆர் கேட்ஸ் இஸ் அ பாசிபிள்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட். இஸ் அ பாசிபிள்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு கரெக்ட். ஏன்னா நம்ம சம், நோ, ஆல், சம் நாட்டோட பாசிபிள் கன்க்ளூஷன் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருக்கோம். ஆல் டேபிள்ஸ் ஆர் கேட் இஸ் அ பாசிபிள்னு கேட்டிருந்தாங்கன்னா கரெக்ட். இங்க வந்து ஆல் டேபிள்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. அடுத்தது ஆல் பேட்ஸ் ஆர் கேட்ஸ். எல்லா பேட்ஸ்மே வந்து கேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். இங்க வந்து ஆப்ஷன்ல ஒன்லி ஒன் ஃபாலோஸ் கொடுக்கல. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் இதோட ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின், ஆல் கேரட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். எல்லா கேரட்ஸும் பேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது சம் டெலிஃபோன்ஸ் ஆர் கேரட்ஸ். சம் டெலிஃபோன், சம் பார்ட் ஆஃப் டெலிஃபோன் வந்து கேரட்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது ஆல் பெட்ஷீட்ஸ் ஆர் டெலிஃபோன். எல்லா பெட்ஷீட்ஸ்மே வந்து டெலிஃபோன்னு சொல்றாங்க. நம்ம எப்பவுமே வந்து சிலாரிசத்துல நம்ம டயக்ராம் வந்து கரெக்டா போட்டாதான் அதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் வந்து செக் பண்ண முடியும். ஸோ டயக்ராம் வந்து நீங்க கரெக்டா போட்டுருங்க. கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஆல் பெட்ஷீட்ஸ் ஆர் பேர்ட். எல்லா பெட்ஷீட்ஸ்மே வந்து பேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அன்ஃபாலோஸ். சம் பெட்ஷீட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். சம் பார்ட் ஆஃப் பெட்ஷீட்ஸ் வந்து பேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து அன்ஃபாலோஸ். சம் பேர்ட்ஸ் ஆர் டெலிஃபோன். சம் பார்ட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து டெலிஃபோனுங்களாங்க. ஸோ தேர்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது ஆல் டெலிஃபோன்ஸ் ஆர் பேர்ட்ஸ். எல்லா டெலிஃபோனுமே வந்து பேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அன்ஃபாலோஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி 3 ஃபாலோஸ். ஆப்ஷன் 4. ஏன்னா அடுத்த கொஸ்டின், மோஸ்ட் சிபியூஸ் ஆர் கீபோர்ட்ஸ். மோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்னு அர்த்தம். ஸோ சம் CPU or keyboards. No keyboard is mouse. No keyboard is mouse. அடுத்தது all mouse are CPUs. அப்போ நம்ம இந்த டயக்ராம் எப்படி போடலாம் அப்படின்னா CPU இருக்கு, இதுக்குள்ளார மவுஸ் இருக்கு. ஸோ இந்த மவுஸுக்கும் இங்க வந்து நம்ம கீபோர்ட் போடலாம். சம் பார்ட் ஆஃப் மவுஸ் வந்து நம்ம கீபோர்ட்னு போட்டிருக்கோம். சம் பார்ட் ஆஃப் CPU வந்து நம்ம கீபோர்ட்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி மவுஸுக்கும் கீபோர்டுக்கும் வந்து நோ கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ டயக்ராம் வந்து இதுதான் வரும். ஓகேங்களா? கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா சம் கீபோர்ட்ஸ் ஆர் CPU. சம் கீபோர்ட்ஸ் வந்து CPUங்களா இங்க இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது ஆல் CPUs ஆர் மவுஸ். எல்லா CPUமே வந்து மவுஸ் கிடையாது. எல்லா மவுஸ்மே தான் வந்து CPU. ஸோ செகண்ட் ஒன் அன்ஃபாலோஸ். அடுத்தது நோ மவுஸ் இஸ் அ கீபோர்ட். எந்த மவுஸ்மே வந்து கீபோர்ட் கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது சம் மவுஸ் ஆர் கீபோர்ட்ஸ். சம் மவுஸ் வந்து கீபோர்டுங்களா? கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபாலோஸ். நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 3, 1 and 3 ஃபாலோஸ். அடுத்தது தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் ஐஸ் ஆர் இயர்ஸ். சம் ஐஸ் ஆர் இயர்ஸ். சம் இயர்ஸ் ஆர் லங்ஸ். சம் இயர்ஸ் ஆர் லங்ஸ். ஆல் லங்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ். ஆல் லங்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட டயக்ராம் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா சம் ஹேண்ட்ஸ் ஆர் ஐஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சம் பார்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ் வந்து ஐஸுங்களா? இங்க ஹேண்ட்ஸுக்கும் ஐஸ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ அன்ஃபாலோஸ். சம் ஹேண்ட்ஸ் ஆர் இயர்ஸ். சம் ஹேண்ட்ஸ் வந்து இயர்ஸுங்களா? இங்க வந்து சம் ஹேண்ட்ஸ் வந்து இயர்ஸ் நமக்கு தெரியுதுங்களா? ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது சம் லங்ஸ் ஆர் இயர்ஸ். சம் லங்ஸ் வந்து இயர்ஸுங்களா? ஸோ தேர்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது நோ ஹேண்ட்ஸ் இஸ் இயர்ஸ். நோ ஹேண்ட்ஸ் இஸ் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஐஸுக்கும் ஹேண்ட்ஸுக்கும் வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. இஸ் அ பாசிபிள்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபாலோஸ். இங்க நோ ஹேண்ட்ஸ் இஸ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு டெஃபினட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அன்ஃபாலோஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2 and 3 ஃபாலோஸ்.
ஸோ உங்க ஆப்ஷன்ல கிடையாது. ஸோ ஒன்லி 2 and 3 follows. அடுத்த கொஸ்டின். All liquids or solids? All liquids or solids. Some solids are gases. All gases are clouds. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட டயக்ராம். இங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா சம் clouds are solidன்னு சொல்லியிருக்காங்க. சம் பார்ட்ஸ் ஆஃப் clouds வந்து சாலிடுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது சம் clouds are liquidsன்னு சொல்லியிருக்காங்க. சம் clouds வந்து லிக்விட்ஸுங்களா கிடையாது, அன்ஃபாலோஸ். சம் கேஸ் ஆர் லிக்விட். சம் பார்ட் ஆஃப் கேஸ் வந்து லிக்விட்ஸுங்களா, அதுவும் கிடையாது. அடுத்தது சம் சாலிட்ஸ் ஆர் clouds. சம் பார்ட் ஆஃப் சாலிட்ஸ் வந்து இங்க cloudsங்களா, அதனால ஃபோர்த் ஒன் ஃபாலோஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 and 4 ஃபாலோஸ், ஆப்ஷன் 4. தென் அடுத்த கொஸ்டின். ஆல் கோல்ட் ஆர் பிளாட்டினம். ஆல் கோல்ட் ஆர் பிளாட்டினம். நோ பிளாட்டினம் இஸ் சில்வர். நோ பிளாட்டினம் இஸ் சில்வர். சம் டைமண்ட்ஸ் ஆர் சில்வர். ஸோ இதோட டயக்ராம் இதுதான். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் டைமண்ட் ஆர் கோல்டு. சம் பார்ட் ஆஃப் டைமண்ட் வந்து கோல்டுங்களா கிடையாது. சம் டைமண்ட் ஆர் பிளாட்டினம். சம் பார்ட் ஆஃப் டைமண்ட் வந்து பிளாட்டினம் சொல்றாங்க, அதுவும் அன்ஃபாலோஸ். சம் கோல்டு ஆர் சில்வர். சம் கோல்டு வந்து சில்வர்னு சொல்றாங்க, அதுவும் அன்ஃபாலோஸ். நோ சில்வர் இஸ் கோல்டு. நோ சில்வர் இஸ் வந்து கோல்டு. ஏன்னா கோல்டு வந்து பிளாட்டினத்துக்குள்ள இருக்கு, அந்த பிளாட்டினமுக்கும் சில்வருக்கும் வந்து நோ கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் 4 ஃபாலோஸ். நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 3 ஒன்லி 4 ஃபாலோஸ். தென் அடுத்து சம் மெசேஜஸ் ஆர் வாட்ஸ்அப். சம் messages or WhatsApp. All hikes are WhatsApp. All hikes are WhatsApp. All WhatsApp or Facebook. எல்லா வாட்ஸ்அப்மே வந்து Facebook. கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா சம் ஃபேஸ்புக் ஆர் மெசேஜ்னு சொல்லியிருக்காங்க. சம் பார்ட் ஆஃப் ஃபேஸ்புக் வந்து இங்கே மெசேஜாக இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது ஆல் ஹைக்ஸ் ஆர் ஃபேஸ்புக். எல்லா ஹைக்குமே வந்து வாட்ஸ்அப்குள்ள இருக்கு, அந்த வாட்ஸ்அப் ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது சம் மெசேஜ் ஆர் ஹைக்ஸ். சம் பார்ட் ஆஃப் மெசேஜ் வந்து இங்கே ஹைக்குங்களா கிடையாது, அன்ஃபாலோஸ். சம் மெசேஜ் ஆர் ஃபேஸ்புக். சம் பார்ட் ஆஃப் மெசேஜ் வந்து இங்கே ஃபேஸ்புக்காக இருக்குங்களா. ஸோ ஃபோர்த் ஃபாலோஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2 and 4 ஃபாலோஸ், ஆப்ஷன் 3. தென் அடுத்த கொஸ்டின். நோ வாட்ச் இஸ் சைக்கிள். நோ வாட்ச் இஸ் சைக்கிள். நோ சைக்கிள் இஸ் மோட்டார் பைக். நோ சைக்கிள் இஸ் மோட்டார் பைக். சம் ஆட்டோ ஆர் மோட்டார் பைக். சம் ஆட்டோ ஆர் மோட்டார் பைக். கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா நோ மோட்டார் பைக் இஸ் அ வாட்ச். நோ மோட்டார் பைக் இஸ் அ வாட்சுங்களா. நமக்கு வாட்சுக்கும் மோட்டார் பைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, ஸோ அன்ஃபாலோஸ். நோ மோட்டார் பைக் இஸ் அ சைக்கிள். எந்த மோட்டார் பைக்குமே வந்து சைக்கிள் கிடையாது, ஸோ ஃபாலோஸ். சம் சைக்கிள் ஆர் வாட்சஸ். சம் பார்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து வாட்சஸ்ங்களா கிடையாது. அடுத்தது ஆல் மோட்டார் பைக்ஸ் ஆர் வாட்சஸ். எல்லா மோட்டார் பைக்ஸ்மே வந்து வாட்சஸ்ன்னு சொல்றாங்க, அதுமே அன்ஃபாலோஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ், நன் ஆஃப் திஸ். சிலாரசத்திலிருந்து உங்களுக்கு சம் ஹோம்ஒர்க் தரேன், அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க சம் சமோசாஸ் ஆர் ஜிலேபிஸ். தென் அடுத்தது உங்களோட செகண்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.